இழிச்சாண்டி இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? உங்க வீட்டுக்கு இப்பதான் போய் பார்த்துட்டு வந்தேன். எட்டி சிம்ரனு, ஏன் அவளுக்கு காலேஜ் பீஸ் கட்டுறதுக்கு துட்டு இல்லட்டி, அதான் பக்கத்து ஊர்ல போய் ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு துட்டு கேட்டுட்டு வந்தேன். நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்? எதுக்கு இந்த நேரத்துக்கு தேடி அலையுத? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு காலையில இருந்து லட்சுமி ஆண்டி, மாலாக்கா, நெடுவாளி யாருக்காவது போன் அடிச்சு பாத்தீங்களா? இல்லையட்டி, காலையில போயிட்டு நான் இப்ப தானே வாரேன். இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா? லட்சுமி ஆண்டி, மாலாக்கா, நெடுவாளி 3 பேரும் வாக்கிங் போனாங்க. போன வழியில யாரோ கடத்திட்டாங்க. என்னட்டி சொல்ற? கடத்திட்டு போயிட்டாங்களா? ஆமா, காலையில இருந்து அவங்க 3 பேரையும் காணும்னு தேடிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அலெக்ஸ் அண்ணா இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். அதான் உங்களையும் கூட்டிட்டு போவோமேன்னு வந்தேன். நீங்க வீட்டுல இல்ல. எட்டி, நீ உண்மையாவே சொல்ற? எனக்கு நம்ப முடியலையே. நான் உண்மையதான் சொல்றேன். நான் ஏன் போய் சொல்ல போறேன்? வாங்க போவோம். வாரமுட்டி, வாரேன். எனக்கு அதை விட வேற என்ன வேலை? நந்தினி, நீ வீட்டுக்கு போறியா? அம்மா அவங்கள தேட போறேன். சரிம்மா, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நந்தினி, நீ உங்க வீட்டுக்கு போகாத. லட்சுமி ஆண்டி வீட்லயே இரு. பாவம், பிள்ளைங்க தனியா இருக்காங்க. அண்ணன் வேற வெளியே போயிட்டாரு தேடுறதுக்கு. நீ இவங்க கூட துணைக்கி இரு. நாங்க வந்த பிறகு நீ வீட்டுக்கு போ. ஆமாடி, சிம்ரன் சொல்றது கரெக்ட் தான். நீ உள்ள போய் இரு, பிள்ளைங்க கூட இரு. அவங்கள எதுவும் பயம் காட்டிடாத, ஒன்றும் சொல்லாத. சும்மா எங்க அம்மா வெளியே போயிருக்காங்க, அதனால இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருன்னு. நாங்க போய் கூட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறோம். சரிம்மா, நான் லட்சுமி அத்தை வீட்லயே இருக்கேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. எப்ப சேகரு, அந்த வண்டிக்கார பையன் இங்கதான் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கான். அவன் சொன்ன அடையாளம் எல்லாம் இந்த இடத்துக்கு தான் சரியா வருது. மூட்டையை இறக்கி இங்கனதான் போட்டுட்டு போயிருப்பானுங்கன்னு நினைக்கேன். அப்படியா தலைவரே? கரெக்டா வந்துட்டோமா? இது எந்த இடம்? பார்க்க பாலடைஞ்ச குடோன்னு மாதிரில இருக்கு. என்ன, இங்க பாம்பு படம் வரைஞ்சிருக்கு. அப்ப இங்க நிறைய பாம்பு இருக்குமோ? நெட்டமாவே எதுவும் பாம்பு கடிச்சிட்டுன்னா என்ன செய்ய? எப்பா ராமு, பொண்டாட்டி காணாம போன சோகத்துல உனக்கு மெண்டல் எதுவும் பிடிச்சிட்டோ? எவனோ வேலை இல்லாத வெட்டி பைய பாம்பு படம் வரைஞ்சு போட்டு போயிருக்கான். அதை பார்த்துட்டு பாம்பு இருக்கு, நெட்டமாவை கடிச்சிட்டான்னு புலம்பிக்கிட்டு இருக்க. நாம உள்ள போய் தேடுவோம் வாங்க. தலைவரே, உள்ள போக வழி எதுவும் தெரியுமா? எனக்கு என்னப்பா தெரியும், நானே இப்பந்தான் இங்க முதல்ல வாரேன். நம்ம ஊருக்குள்ள இப்படி ஒரு குடோன்னு இருக்குன்னே நான் இன்னைக்கு தான் பார்க்கேன். தலைவரே, அந்த பக்கம் ஏதோ ஒரு வழி இருக்கு, அங்கிட்டு போய் பார்ப்போமா? ஆமாப்பா, அங்க ஒரு பெரிய சன்னல் ஒண்ணு தெரியுது பாரு, அதுகிட்ட போய் பார்ப்போம் வாங்க. இந்த இடத்த பார்த்தா ஆள் அரவம் இல்லாம ஒரே இருட்டல்ல கிடக்கு. ஏதோ புயல் அடிச்சு ஓஞ்ச இடம் மாதிரில இருக்கு. நம்ம வேற எங்கேயாவது போய் தேடுவோமா? இங்கெல்லாம் எங்க இருக்க போறாங்க? தலைவரே, கடத்திட்டு வர்றவன் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டா தங்க வைக்க போறான்? இந்த மாதிரி பாலடைஞ்ச இடத்துல தானே தங்க வைப்பானுங்க. உள்ள போய் தேடி பார்ப்போம். நம்ம நம்பி உள்ள எப்படி போக? அவனுக்கு கையில துப்பாக்கி, கத்தி எதுவும் வச்சிருந்தானுங்கன்னா நம்மள குத்தி குத்தி போட்டானுங்கன்னா என்ன செய்ய? தலைவரே, ஆள் நடமாட்டம் எதுவும் இருக்கா? பேச்சு சத்தம் எதுவும் கேட்கான்னு சன்னல் வழியா எட்டி பார்த்தா தெரியும்ல. பார்த்துட்டு பிறகு உள்ள எப்படி போகன்னு பார்ப்போம். ஆட்டும் தம்பி, நீ சொல்றதுதான் சரி. நம்ம சன்னல் வழியா முதல்ல பார்ப்போம். நானே பார்க்கணே, நீங்க 3 பேர் இங்கேயே நில்லுங்க. என்ன சேகரனே, 3 பேர் இங்கதான் இருக்காங்கண்ணே. கயிறு போட்டு கெட்டி போட்டிருக்கானுங்க. என்னது, கயிறை வச்சு கெட்டி போட்டிருக்கானுங்களா? நானே என் பொண்டாட்டி இதுவரைக்கும் ஒரு நாள் கூட கையை நீட்டி அடிச்சதில்ல. இவனுங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா கயிறை வச்சு கெட்டி போடுவானுங்க. என் ஊர் பொம்பளைங்களை கடத்திட்டு வந்து என் ஊர்ல இருக்கிற குடோனுக்குள்ளேயே பதுக்கி வச்சிருக்கானுங்க. இன்னைக்கு போலீஸ் வரட்டும், இவனுங்களுக்கு எவ்வளவு திமிரு. இவனுக்கு கை வேற கால் வேறன்னு பிரிச்சு எடுக்க சொல்றேன். சரி மெதுவா பேசுங்க. நம்ம பேசுற சத்தம் கேட்டா அவங்கள ஏதாவது பண்ணிட போறாங்க. என்ன உள்ள ஏதோ பேச்சு சத்தம் கேக்கு. வாங்க வந்து பாருங்க. உள்ள என்ன நிலவரம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போகணும். நம்ம ஒரு 10 நிமிஷம் நின்று இங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம். பிறகு உள்ள போய் காப்பாத்துவோம். ஆமா, அது கரெக்டு தான். இல்லைன்னா பிறகு எல்லாரும் போய் எல்லாரும் ஆபத்துல சிக்கிடுவோம். நம்மளும் தப்பிக்கணும், அவங்களையும் காப்பாற்றணும். அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. இப்படி காலையில இருந்து சோறு தண்ணி காப்பி எதுவும் கொடுக்காம அடைச்சு போட்டு வச்சிருக்கானுங்களே. விளங்காத பயிலுக உருப்பிடுவானுங்களா? பேதியில போவானுங்க. சோறு கிடைக்காம தெருவா அலைய போறானுங்க. என்னடி லூசு மாதிரி பேசுற? அவனுங்களை நம்ம பிடிச்சி செயல்ல தானே போடுவோம். செயல்ல தான் நல்ல 3 நேரமும் சாப்பாடு கிடைக்குமே. வேற எதுக்கு அவனுங்க சோத்துக்கு அலைய போறானுங்க? நம்ம இந்த கயரை அவுத்துட்டு தப்பிச்சு போயிடலான்னா கயர் வேற டைட்டா கட்டி வச்சு தொலைஞ்சிட்டானுங்க. அவுக்கவே முடியல. ஏக்கா, கயரை அவுக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குக்கா. ஐடியா வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் என்ன மாங்காவை பறிச்சுக்கிட்டு இருந்த? முதல்ல சொல்லி இருந்த கயிறை ஊத்திட்டு தப்பிச்சு போயிருக்கலாம்ல.
ஏக்கா ஐடியா இப்பதான் புதுசா வந்திருக்கு, இருங்க சொல்றேன். சொல்லுடி சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஏக்கா எனக்கு அவசரமா பாத்ரூம் வருதுக்கா. அடியே என்னடி விளங்காதவளா இருக்க? நேரம் கட்ட நேரத்துல பாத்ரூம் வருதுங்க, இப்ப எப்படி போக முடியும்? ஏக்கா இதுதான் ஐடியாவே. பாத்ரூம் வருதுன்னு சொல்லி அந்த பயலுகளை கூப்பிட்டு கயரை அவுக்க சொல்லிட்டு நம்ம எப்படியாவது அவனுங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சு போகணும். ஐடியா நல்லா இருக்கு. அப்பனா எனக்கும் பாத்ரூம் வருது. நீங்க உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களான்னு தெரியல, ஆனா எனக்கு உண்மையிலுமே பாத்ரூம் வருதுடி. காலையில இருந்து அடக்கி வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். சரி 2 பேரும் நல்ல கவனிங்க. நம்ம 3 பேர் சேர்ந்து இப்போ பாத்ரூம் வருதுன்னு கத்தி கலாட்டா பண்ணி அவனுங்களை வர வச்சு கயரை அவுக்க வைக்கணும், சரியா? ஐயோ பாம்பு 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 வந்துட்டு, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ பாம்பு பாம்பு. நாகர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே, கடிச்சிராத பாம்பே, ஓடிரு பாம்பே. எங்க 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 பாம்பு? பாம்பு எங்க? என்ன என்ன சொல்றீங்க? பாம்பு எங்க இருக்கு? ஏ பொம்பளைகளா, என்ன விளையாடுதீங்களா? இப்ப நீங்க தானே பாம்பு பாம்புன்னு கத்துனீங்க. எப்ப தலப்பா கட்டு கட்டின தம்பி, பாம்பு பாம்புன்னு கத்தலப்பா, பாத்ரூம் வருதுன்னு கத்தணும். என்னது பாத்ரூம் வருதா? அதெல்லாம் அனுப்ப முடியாதுமா, அப்படியே கடங்க. நான் கூட பாம்பு வந்துட்டு நினைச்சு ஓடி வந்தேன். எப்பா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பாத்ரூம் வந்துச்சுன்னா நாங்கள் அப்படியே போயிடுவோம். உனக்கு தான் கஷ்டம் பார்த்துக்கோ. நாற்று அடிக்கும், கிட்ட வர முடியாது. உனக்கு பரவாயில்ல, கிட்டனியை தோன்ற டாக்டர் வந்து நாற்று அடிக்கன்னு ஓடிட்டாருன்னா உங்களுக்கு துட்டு கிடைக்காது. எப்போ உங்களுக்கு எதுக்கு வேஸ்டா கஷ்டம்? எங்களை அவுத்து விடுப்பா, பாத்ரூம் மட்டும்தான், போயிட்டு வந்து இங்கனே உட்காந்துக்கிட்டுறோம், அப்புறம் வந்து நல்லா கட்டி போட்டுரு. ஏல நம்பர் 1, இவங்க சொல்றது கரெக்டு தான். இவளுகளை இப்ப அவுத்து விடலன்னு இந்த இடத்த நாரடிச்சிருவாளுக. பிறகு நம்ம தான் கழுவி விட்டுட்டு கிடக்கணும், நம்மளுக்கு தான் கஷ்டம். அவுத்து விடுவோம், நம்ம தான் கூட இருக்கோம்ல, கூடயே போய் பாத்ரூம் கூட்டு போயிட்டு கூட்டு வந்துருவோம். சரி பாத்ரூமுக்கு அனுப்ப சம்மதிக்கேன், ஆனா ஒவ்வொருத்தரா தான் போகணும். எப்பா அவசரமா வருதுப்பா, தயவு செஞ்சு விடுப்பா. என்ன என்னாலெல்லாம் ரொம்ப நேரம் அடக்கி வைக்க முடியாதுன்னு அப்படியே ட்ரெஸ்ஸிலேயே போயிடுவோம் போல. என்ன செய்யன்னு தெரியல, அவசரமா வருது. நேற்று ராத்திரி போனது, இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னு பல்லு கூட தேய்க்கல, பாத்ரூம் போல. அப்படியே கிளம்பி வந்துட்டேன், நீங்கள் வேற தூக்கிட்டு வந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் ஆயிட்டு. இவ்வளோ நேரம் உச்சா போகாமல் அடக்கி வச்சிருந்தோம்னா கிட்னியில் கல் வந்துடும், கிட்னி பாதிச்சிரும். அப்புறம் பார்த்துக்கோங்க, எல்லாம் உங்கள் விருப்பம். சரி சரி போய் தொலைங்க, வாங்க அவுத்து விடுறேன். எப்பா இந்த பாவி பயலுக்கு காலையில இருந்து ஒரே கெட்ட கெட்டி வச்சுட்டானுங்க. கை காலெல்லாம் கடுத்து போச்சு, அப்படியே அசையாம வச்சு மரத்து போன மாதிரி இருக்கு. முதல்ல கை காலெல்லாம் நல்லா ஆட்டுவோம். ஏ பொம்பளைகளா, பாத்ரூம் போகணும்னு சொன்னதுனால தானே அவுத்து விட்டேன். என்ன எந்திரிச்சு நின்று ஆடிக்கிட்டு இருக்கீங்க? ஆடலைண்ணே ஆடலை, கை காலெல்லாம் மரத்து போய் கிடக்குல்ல, எவ்வளோ நேரத்துக்கு அப்படியே உட்காந்து கிடக்க. நல்லா வச்சு டைட்டாக கெட்டி வச்சுட்டீங்க. இவ்வளோ நேரம் உட்காந்துருந்த உங்களுக்கு தானே தெரியும். கை காலெல்லாம் நல்லா ரத்தம் ஓடுனா தானே உங்களுக்கு கிட்னி தரமாக கிடைக்கும். அதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணி கிட்னியை பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படியா? சரி சரி, அப்பனா நல்லா பண்ணுங்க. ஏக்கா அடுத்த ஐட்டத்தை போடுவோம், வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஆமாடி சீக்கிரம் ஆரம்பிப்போம். இனிமேல என்னால இங்க காத்து கிடக்க முடியாது. எங்க வீட்டுக்காரர் என்னைய தேடி தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போன பிறகுதான் எங்க அத்தை கிழவிக்கு இருக்கு, பொங்கலையும் தீபாவளியையும் சேர்த்து காட்ட போறேன். சரி சரி, அந்த கதையெல்லாம் வெளியே போய் பேசுவோம். முதல்ல இவனுங்களை அடிச்சு போட்டுட்டு உள்ள கெட்டி வச்சு அடைச்சு வச்சுட்டு நம்ம தப்பிச்சு ஓடுறது வழியை பார்ப்போம். ஏ பொம்பளைகளா, நின்னுக்கிட்டு கைய காலை நீட்டிக்கிட்டு இருந்தீங்க. என்னன்னு கேட்டா எக்ஸசைஸ் பண்றேன், உடம்ப தெம்பாக்குறேன். நீங்க இப்ப என்ன மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதுவும் திட்டமா? சரி சரி அப்படியே செஞ்சிருவோம். என்ன திட்டம்லாம் நாங்கள் எங்கே போட போகிறோம்? நாங்களே கை காலு சீவனத்து போய் கிடக்கோம். நீங்களாம் யார், எவ்வளோ பெரிய ஆள்? உங்களுக்கு எதிராக நாங்களாம் திட்டம் போட முடியுமா? தெரிஞ்சா சரிதான், சீக்கிரம் பாத்ரூம் போயிட்டு வாங்க. எனக்கு உங்க 3 பேர் மேலேயும் சந்தேகமா இருக்கு. குனிஞ்சு கிடந்து 3 பேர் என்ன பேசுனீங்க அதை சொல்லுங்க. என்ன நாங்கள் 3 பேர் பாத்ரூம் போகணுன்னு சொன்னோன்னே நீங்கள் எவ்வளோ நல்ல மனசோட எங்களை அவுத்து விட்டீங்கன்னு. என் கண்ணுக்கு நீங்கள் கடவுள் மாதிரி தெரியுறீங்க. சரி சாவ போகிறோமே, இந்த 2 கடவுள் கால்லையும் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாவோன்னு சொல்கிறேன். இவங்க 2 பேரும் கேட்க மாட்டேங்காங்கண்ணே. நல்ல வேலை செஞ்ச பாப்பா, அப்படித்தான் இருக்கணும். நீ நல்ல பிள்ளை. ஒவ்வொருத்தரா வந்து காலில் உளுங்க, அண்ணன் ஆசீர்வாதம் பண்றேன். என்ன நான் தான் முதல்ல உழுவேனே, எனக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. சரிம்மா, வந்து உழு. எரும மாடே, எதுக்கு தலையில வந்து இப்படி முட்டுற?
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே, நான் செத்து சொர்க்கத்துக்கு போகணும்னு வாழ்த்துங்கண்ணே. என்னண்ணே கண்ணை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு பல்ல ஈன்னு காட்டிக்கிட்டு ஒரு மாதிரி முழிக்கியோ? சீக்கிரண்ணே, தங்கச்சி நல்லபடியா சாவணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏ பொம்பளை, ஆசீர்வாதம் வாங்க வந்தியா என்னைய கொல்ல வந்தியா? தள்ளிப்போ. அடிய நெட்டச்சி, எவ்வளவு நேரம் நீயே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருப்ப? நாங்கெல்லாம் வாங்க வேண்டாமா? தள்ளி போடி. என்ன சொல்லுங்கண்ணே, அவளை தள்ளி போ சொல்லுங்க. நான் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். மாலாக்கா, எனக்கு இந்த அண்ணனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவர்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்குறேன். நீங்க 2 பேரும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சரிடி, அப்படியே செய்யறோம். மாலா சீக்கிரம் வா, இவர்கிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆஹா, நம்மளையும் கடவுளா நினைச்சு நம்ம காலையும் உளுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு 2 பேர் இருக்காங்க. வாங்கம்மா வாங்க, வந்து உளுங்க. உளுங்கம்மா உளுங்க, காலைல உளுங்க, நான் ஆசீர்வாதம் பண்றேன். என்ன, நான் அவளை மாதிரி தலையாலெல்லாம் ஆசீர்வாதம் வாங்க மாட்டேனே, காலால ஆசீர்வாதம் வாங்குறேன். ஏம்மா, அது எப்படிம்மா காலால எப்படி ஆசீர்வாதம் வாங்க முடியும்? ஏம்மா, என்ன மிதி மிதிக்க? ஏ பொம்பளைகளா, பாத்ரூம் வருதுன்னு பொய்யா சொன்னீங்க, இந்த மிதி மிதிக்கீங்க? பிறகு காலையில மூட்டையை தூக்குற மாதிரி எங்களை தோலை போட்டு தூக்கிட்டு வந்தீங்க. கொண்டு வந்து காலையில இருந்து இவ்வளவு நேரம் சோறு தண்ணி கொடுக்காம கெட்டி வச்சிருப்பீங்க. நாங்க உங்ககிட்ட உண்மையை சொல்லணுமோ? என்ன சொன்ன? தேங்காய் மூட்டையா? இரு, தேங்காய் எப்படி மண்டையை உடைக்கும்னு காட்டுறேன். ஏ பொம்பளை, மேலே ஏறி எதுக்கு இப்படி உளுந்துட்டு கிடக்க? எந்திரி, எலும்ப வச்சு குத்தாத. பார்க்கத்தான் நரம்பி மாதிரி இருக்க, எலும்பு என்ன குத்து குத்துது? ஏம்மா எந்திரிடி, வலிக்கு. சோறு தந்தியா? காலையில இருந்து ஒரு வாய் காப்பி தந்தியா? ஏதாவது தந்தா தானே உடம்புல சத்து இருக்கும், இல்லைன்னா எலும்பு தானே இருக்கும். எலும்பை வச்சு நல்லா குத்து வாங்கிக்கோ. இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ, 4 குத்து. 1 2 3 4 குத்து குத்து குத்து. என்ன, ஆசீர்வாதம் வாங்கினது போதுமா? இன்னும் கொஞ்ச நேரம் வாங்கவா? ஏம்மா எங்களை விட்டுருங்கம்மா, ஆசீர்வாதம் வாங்குறேன்னு எங்க உயிரை வாங்கிருவீங்க போல. விடுங்கம்மா, நாங்க ஓடிடுறோம். என்னது, விட்டுறணுமா? போனா போதுன்னு உங்களை இது வரைக்கும் விட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். இதோட 4வது தடவை எங்க கிட்ட நீங்க வந்திருக்கீங்க. எங்க பிள்ளைங்களை போன தடவை கடத்தினதுக்கே உங்களெல்லாம் கொண்டிருக்கணும் கொண்டு. இப்ப எங்களையும் சேர்த்து கடத்திட்டீங்க. உங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி எண்ணெய் வைக்காம போக மாட்டோம். இந்த முட்டா பைய பாஸ் நம்மளை இப்படி மாட்டி விட்டுட்டு போயிட்டானே. வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ. இந்தா வாங்கடி, வெளியே போயிட்டு போலீஸை கூட்டிட்டு வருவோம். 2 பேரையும் அடிச்சு தூக்கி வீசியாச்சு. போலீஸை கூட்டிட்டு வந்து இவனுங்களை பிடிச்சு கொடுத்துட வேண்டியதுதான். அப்படியே போலீஸ் மறைஞ்சு நின்று இவங்க தலைவர் வரும்போது அவனையும் சேர்த்து பிடிச்சிருவாங்க. சரி போகுமா? ரொம்ப பசிக்கி. ஆட்டோண்டி, எனக்கும் பசிக்கத்தான் செய்யுது. வாங்க வீட்டை பார்த்து போவோம். எல்லாரும் எப்படி வந்தீங்க? நாங்க இருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சது? ஏக்கா, பெறத்தால யாரு நிக்கான்னு பாருங்க. தலைவர் நிக்காரு. தலைவரே, எங்களை தூக்கிட்டு போக அந்த திருடனுங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. தூக்கிட்டு போக வண்டி வேற. ஏம்மா என்னைய மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு தெரியாதும்மா. தேங்காய் மூட்டைன்னு நினைச்சுதான் நான் அப்படி பண்ணேன். நீங்கன்னு தெரிஞ்சா நான் விட்டுருப்பேனா? யாராவது தெரியாதவங்க மூட்டையை தூக்கிட்டு வந்தா பிரிச்சு பார்க்க மாட்டீரோ? நீர் பாட்டுக்கு அனுப்பி விடுறீரு. இவ்வளவு நேரம் கெட்டி வச்சு எங்களை என்ன பாடுபடுத்தினானுங்க தெரியுமா? மன்னிச்சிருங்கம்மா, இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காது. அந்த பயலுகளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தலைவர் இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது. தலைவர் உதவி பண்ணதுனாலதாம்மா உங்களை எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. தலைவர் காலையில அந்த பயல்களுக்கு உதவி பண்ணாம போயிருந்தாருன்னா அவனுங்க உங்களை வேற எங்கேயாவது கொண்டு போட்டிருப்பானுங்க. எங்களுக்கும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. தலைவர் வண்டி பிடிச்சு கொடுத்ததுனாலதான் அந்த அட்ரஸை வச்சு நாங்க இங்க வந்தோம். அப்படியா தலைவரே? நல்லதும் செய்றீரு, கெட்டதும் செய்றீருன்னு. ஏம்மா, நான் என்னைக்கும் ஊர் மக்களுக்கு நல்லது மட்டும்தாம்மா செய்வேன். அது சில நேரத்துல இப்படி ஆயிருது. சரி வாங்க, ரொம்ப நேரம் இங்கேயே நின்றுகிட்டு இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போவோம். ராமு, எங்களை கடத்த சொன்னது யாரு தெரியுமா? மாலாக்கா மாமியாரு என் மாமியாரு சேர்ந்துதான் எங்களை கடத்த வச்சாங்க. நெட்டம்மா என்ன சொல்ற? சித்தியா அப்படி செஞ்சாங்க? சித்தியா செஞ்சாங்க இல்ல, சித்தி தான் செஞ்சாங்க. இந்த மாலாக்கா மாமியார் இருக்காங்கல்ல, அந்த கிழவி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம வீட்டு கிழவி இப்படி எல்லாம் பண்ணிருக்கு. 2 லட்சம் பணம் கொடுத்துருக்காங்க. இல்லங்க, 2 லட்சம் கொடுக்கல, 20,000 அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2 லட்சத்தை கடத்தி முடிச்ச பிறகு தாரோன்னு சொல்லியிருக்காங்க. அட கொடுமையே, போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா உங்க அத்தை தான் கடத்த சொன்னாங்கன்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துருவானுங்கல்ல. வீட்டுல உள்ள ஆட்களே இப்படி செஞ்சா நம்ம என்ன செய்ய? தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிக்கட்டும். போலீஸ் புடிச்சிட்டு போட்டோம். 2 நாள் கழிச்சு நம்ம ஜாமீன்ல எடுத்துருவோம். யாத்தி, உங்க மாமியார் மாதிரி இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லையே. அன்னைக்கு தான் பில்லி சூனியா வைக்கான்னு சாமியார் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதோட திருந்திருவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு என்ன புதுசா கடத்தல் வேலையில இறங்கியிருக்காங்க. சரியான கொலகார கும்பலா இருக்கும் போல. இல்ல இளிச்சக்கா, கொலகார கும்பல்லாம் இல்ல. அவங்க சும்மா 4 நாளைக்கு கடத்தி வச்சு சோறு போடாம அடைச்சு வைக்க சொல்லியிருக்காங்க. இவனுங்க தான் கிட்டனியை தோண்டி விற்க போறோம்னு எங்களை போட்டு பாடாப்படுத்தினானுங்க.
சோறு போடாம என் நெட்டமாவை கொடுமைப்படுத்த பார்த்துருக்காங்க. நான் எங்க சித்திய சும்மாவே விட மாட்டேன். போலீஸ்ல புடிச்சு கொடுக்கத்தான் போறேன். காலையில இருந்து காப்பி கூட குடிக்கல, வாங்க போய் சாப்பிடுவோம். நெட்டம்மா, உன்னைய பார்த்தோன்னதான் எனக்கு உயிரே வந்திருக்கு தெரியுமா? எங்கெல்லாம் உன்னைய தேடி அலைஞ்சேன் தெரியுமாட்டி? அந்த கிறுக்கு பயலுக தான் கொண்டு வந்து காலையிலே கெட்டி போட்டானுங்களே. சரி வா வீட்டுக்கு போவோம். சரி, காலையில காதலர் தினம், எனக்கு என்னது வாங்கி தர போறீரு? நீ கிடைச்சதே எனக்கு பெரிய விஷயம். காலையில தானே, வா உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தாரேன். நாளைக்கு பூரா லீவ் போட்டு உன் கூட தான் இருக்க போறேன். ஆட்டும் ஆட்டும். ஓவர பாசத்தை புளியாதீங்க, வீட்டுக்கு போவோம்.